முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் அறிவித்தபடி சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் பகுதியில் 2015-2016 கல்வி ஆண்டு முதல் செயல்படும் வகையில் சென்னை மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் தற்காலிகமாக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொடங்க உத்தரவிட்டுள்ளார். இக்கல்லூரிக்கு புதிய கட்டடம் கட்டுவதற்காக 7 கோடியே 25 லட்சம் ரூபாய் உட்பட மொத்தம் 8 கோடியே 28 லட்சம் ரூபாய்க்கு நிர்வாக ஒப்புதலும் முதலமைச்சர் வழங்கியுள்ளார். ஒரு மாநிலத்தின் வளமான பொருளாதார வளர்ச்சிக்கும் மக்கள் வாழ்வில் வளம் பெருகுவதற்கும் முக்கியமானதாக விளங்கும் மனிதவள மேம்பாட்டிற்கு அடிப்படையாக இருக்கும் கல்விக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு உயரிய முக்கியத்துவம் அளித்து பல்வேறு திட்டங்களை தீட்டி வருவதாக தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 4.5 ஆண்டுகளில் தமிழகத்தில் 4 அரசு பொறியியல் கல்லூரிகள் உட்பட 53 கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 959 புதிய பாடப்பிரிவுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. எனவே உயர்கல்வித்துறைக்கு அளிக்கப்பட்டு வரும் முக்கியத்துவம் காரணமாக 2011ஆம் ஆண்டில் 18% என்ற அளவில் இருந்த மொத்த மாணவர் சேர்க்கை விகிதம், அதாவது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேட், தற்பொழுது 42.8% எட்டி இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழக சட்டப்பேரவையில் கடந்த மாதம் 29ஆம் தேதியன்று 110வது விதியின் கீழ் வெளியிட்ட அறிக்கையில் தேனி மாவட்டம் வீரபாண்டி, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மற்றும் சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி ஆகியவற்றில் தலா ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொடங்கப்படும் என அறிவித்திருந்தார். கல்வி வளர்ச்சியின் மூலமே மக்களின் பொருளாதார நிலை ஏற்றம் பெறும் என்பதாலும் சமூக பொருளாதார வேறுபாடுகள் களையப்படும் என்பதாலும் பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வி ஆகியவற்றிற்கு மிகுந்த முக்கியத்துவத்தை எனது தலைமையிலான அரசு அளித்து வருகிறது. கடந்த 4.5 ஆண்டுகளில் 4 அரசு பொறியியல் கல்லூரிகள் உள்ளிட்ட 53 கல்லூரிகள் துவங்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இல்லாத மாவட்டமே இல்லை என்னும் நிலை உருவாகும் என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி துவங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் அடிப்படையில் ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட சென்னை தண்டையார்பேட்டையில் அமைந்துள்ள மாநகராட்சிக்கு சொந்தமான நடுநிலைப் பள்ளியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தற்காலிகமாக 2015-2016 கல்வி ஆண்டு முதல் செயல்படுவதற்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இக்கல்லூரியில் பணியாற்றுவதற்காக 11 ஆசிரியர் மற்றும் 17 ஆசிரியர் அல்லாத பணியிடங்களை உருவாக்குவதற்காக தொடர் செலவினமாக 77,07,800 ரூபாய் கல்லூரிக்கென மர தளவாடங்கள், புத்தகங்கள், கணினிகள் மற்றும் இதர தளவாடங்கள் வாங்குவதற்காக தொடரா செலவினமாக 26,50,000 ரூபாய் மற்றும் இக்கல்லூரிக்கென புதிய கட்டடம் கட்டுவதற்காக 7 கோடியே 25 லட்சம் ரூபாய் என மொத்தம் 8 கோடியே 28,57,800 ரூபாய்க்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார் என அரசு செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது.